நோஃபேப் விஷயத்துல டிசிப்ளின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன் இந்த டிசிப்ளின் நோஃபேப்போட விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன்னா, நீங்க எதை சொல்றீங்களோ அதை உங்களோட மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாது. நீங்க எதை பண்றீங்களோ, நீங்க எதை ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை தான் உங்களோட மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணும். உனக்கு லைஃப்ல வந்து பெரிய விஷயங்கள் பண்ணணும்னா அதுக்கு உன்னோட மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆக வேண்டியதா இருக்கு. உனக்கு வந்து ஒரு பெரிய கோலுன்ற மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உன்னோட மைண்டுக்கான ப்ரிப்பரேஷன்ற ஒரு விஷயம் தான். இந்த ப்ரிப்பரேஷன்ற ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னா உன்னோட மைண்டுக்கு தெரியணும் இதுதான் இவனுக்கு தேவையான ஒரு விஷயம்ன்றது. நீ வந்து ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். அப்பதான் அந்த ஒரு ஆக்ஷனுக்கு ஏத்த மாதிரி உன்னோட மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகியிருக்கும். இன்னைக்கு உன்னோட மைண்ட் வந்து ரொம்ப வேண்டரிங்கா போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, நீ உன்னோட மைண்டை வந்து ப்ராப்பரா ப்ரிப்பேர்ன்ற ஒரு விஷயம் வந்து பண்ணல. டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் வந்து உனக்கு தெரியும். அதை தெரிஞ்சும் நீ ஏன் பண்ணாம இருக்க? இப்போ அட்டோமிக் ஹேபிட்ஸ்ன்ற ஒரு புக்கில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. இவருக்கு வந்து டெய்லி ஜிம்முக்கு போகணுன்ற மாதிரி இருக்குமா, பட் அந்த ஜிம்முக்கு போறதுக்கு இவங்களோட மைண்ட் வந்து ஒரு லேசினஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்குமா. ஸோ அப்போ வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஜிம்மோட ஷூவு அதே மாதிரி அந்த ஜிம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வியர் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜிம்முக்கு போய் உட்கார்ந்துடுவாரா. ஜிம்மில் போயிட்டு அப்படியே உட்கார்ந்துடுவாரா. ஆக்சுவலா இவரோட மைண்டுக்கு வந்து ப்ரூஃப் வந்து காட்டுமா. பாத்தியா, நீ என்னதான் வந்து என்ன வந்து லேசினஸ்ல வந்து உட்கார வச்சிருந்தாலும் நான் வந்து அப்படியே வந்து புஷ் பண்ணிட்டு நான் இங்க வந்துடுவேன். நீ சொல்றத வந்து நான் லிசன் பண்ணிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க உங்களோட மைண்டுக்கு ஒரு மினிமம் ஒரு டேல மினிமம் ஒரு 5 to 10 ப்ரூஃப் ஆச்சு நீங்க வந்து கொடுக்கணும். என்னோட மைண்டு வந்து என்கிட்ட வந்து ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிட சொல்லும். என்னோட மைண்டு வந்து என்கிட்ட வந்து அந்த பொண்ணு கிட்ட போய் பேச சொல்லும். என்னோட மைண்டு வந்து நைட் ஆனா கூகுள் குரோமை வந்து ஓபன் பண்ண சொல்லும். அது சொல்றத வந்து கேட்கறதுன்ற மாதிரி இல்லாம நீ சொல்றதை எல்லாத்தையும் வந்து என்னால கேட்க முடியாதுன்ற மாதிரியான சில ப்ரூஃப் வந்து நம்மளோட மைண்டுக்கு நாமளே ரெகுலரா வந்து கொடுத்துட்டு இருக்கணும். இது பண்றதுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா தான் இருக்கும். ரொம்ப என்னடா பண்றதுன்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி தான் வந்து இருக்கும். பட் உன்னை நீயே வந்து இப்ப நான் வந்து இங்க இந்த லைவ் செஷன் வந்து பண்ண வரேன். எனக்கு இங்க வர போறதுக்கு முன்னாடி வந்து தெரியல நான் என்ன பேச போறேன்றது. பட் நான் வந்து என்ன புஷ் பண்ணி இந்த ஸ்டுடியோக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டேன். இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு வந்து ப்ரிப்பரேஷன்றது நடக்கணும். நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்குள்ள இருந்த அந்த எனர்ஜின்ற ஒரு விஷயம் வந்து தான் ஆகணும். அப்போ வந்து நான் என்னோட மைண்டுக்கு வந்து என்ன கமாண்ட் கொடுக்குறேன்னா, நீ இந்த லைவ் செஷனோட விஷயத்துல நீ எனக்கு என்னதான் வந்து என்கிட்ட சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன், நான் இந்த விஷயத்த பண்ணுவேன் மாதிரி என்னோட மைண்டுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். நைட்டு வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிட்டு சொல்லிட்டு என்னோட மைண்டு வந்து கேட்கும், நீ என்னதான் வந்து என்ன பண்ணாலும் நான் இதை பண்ண மாட்டேன்ற மாதிரியான ஒரு டிசிஷன் வந்து நான் எடுக்கிறதுனால என்னோட மைண்டு எப்படி ட்ரெயின் ஆகும்னு தெரியுமா? இவன் வந்து நான் சொல்ற எல்லா விஷயத்தையுமே வந்து கேட்க மாட்டான்ற மாதிரி வந்து ட்ரெயின் ஆகும். உங்களால ஒருபோதும் நான் எதுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து சுகரை வந்து கட் பண்ணுங்க, எதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை வந்து கட் பண்ணுங்க, பண்ணாம இருங்க, உங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை வந்து லைட்டா சின்ன சின்ன நிறைய விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிங்கன்ற மாதிரி சொல்றேன்னா, இந்த மாதிரி நீங்க சுகரை கட் பண்ணும்போது உனக்குள்ள ஒரு 10% வில் பவர்ன்றது ஆட் ஆகும். உனக்கு பிடிச்ச நிறைய விஷயத்த வந்து சிக்கன் வந்து உனக்கு பிடிக்கும்னா அதை வந்து நீ கட் பண்ணும்போது உனக்குள்ள இன்னும் ஒரு 20% வில் பவர்ன்றத ஆட் ஆகும். அதே மாதிரி உனக்கு நீ இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடி போயிட்டு இருக்கேன்னா அதை கட் பண்ணும்போது இன்னும் வில் பவர்ன்றது வந்து ஆட் ஆகும். இந்த ஆட் ஆயிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து உன்னால இந்த போன்ற ஒரு விஷயத்த வந்து ஜெயிக்க முடியும். நீ வந்து உனக்கு இவ்வளவு நாளைக்கு பிடிக்காத சில விஷயத்த வந்து நீ ஸ்டார்ட் பண்ற, ஒரு பிடிக்காத ஒரு ஸ்கில்லை வந்து நீ டெவலப் பண்ணிக்கிற. இந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது
உன்னோட மைண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா வந்து இருக்கும். அதை வந்து நீ ஸ்ட்ரெச் பண்ணிக்கிற. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஐயோ நாம வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கணும்ன்ற மாதிரி நினைச்சோம், பட் இவன் வந்து இப்ப அந்த பாதையில இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து உன்னோட மைண்டுக்கே வந்து தோண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இந்த கம்ஃபர்ட் ஸ்டேட்ல இருந்து ஒரு க்ரோயிங் ஸ்டேட்டுக்கு உங்களோட மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு தான் உங்களோட மைண்டை வந்து சேலஞ்ச் பண்ற நிறைய விஷயங்கள் பண்ணணும்ன்ற மாதிரி வந்து சொல்றது. இதுக்கு தான் நீங்க கோல்டு ஷவர் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றது. இதுக்கு தான் நீ வந்து ஒரு புது ஸ்கில்ல வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது உனக்கு இல்லைன்னா அதை டெவலப் பண்ணிக்க ப்ரோன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து ப்ராப்பரா வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களாலையும் இந்த போன் அடிக்ஷன்ல இருந்து கண்டிப்பா வந்து வெளியே வர முடியும். உங்களால டைரக்டா இந்த போனுன்ற விஷயத்துல வின் பண்ணணும்ன்றது முடியாது. அதுக்கு தான் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கிற சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து கட் பண்ணு, நீ பண்ணாத புது நிறைய விஷயத்த வந்து ஆரம்பின்ற மாதிரி சொல்றது. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உனக்குள்ள வில் பவர்ன்றது இன்னும் அதிகமாகும். அதை வச்சுட்டு உன்னால இந்த ஃபைட்டை வந்து வின் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ப்ராப்பரா பண்றதுக்கான ஒரு கைடன்ஸ்ன்றது உங்களுக்கு தேவைன்னா நாமளே வந்து நோஃபேப் கம்யூனிட்டி வந்து தமிழ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதை நம்ம சும்மா வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் மோட்டிவேஷன் கோர்ஸ்ன்ற மாதிரி எல்லாம் வந்து பண்ணல. கேரளாவில் கடந்த 4-5 வருஷமா ரன் பண்ணிட்டு 3000+ சக்சஸை வந்து பார்த்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் ஓரியன்டட் லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ரோக்ராம்ன்ற மாதிரி ஒரு நேஷனல் அவார்ட் கூட கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ நாம இங்க தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி உன்னோட லைஃப்ல வந்து பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன்ற மாதிரி கொண்டு வரணுன்ற மாதிரி இருக்கீங்கன்னா, இதுல வந்து நீங்க ரொம்பவும் சீரியஸா இருக்கீங்கன்னா 2025 பாதி முக்காலுமே இந்த மாதிரி போயிருச்சு, 26லயாச்சும் உன்னோட லைஃப் வந்து செம்மையா ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்குள்ள ரொம்ப சீரியஸா இருக்குதுன்னா நீங்க வந்து இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் வந்து கொடுத்துருக்கோம். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ so much. Bye.